அருமையான விசுவாசிகளே, இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதாவது ஒரு குடும்பத்தில் வீட்டிலே என்னை நீங்கள் கணவன் மனைவி முதலாவது திருமணம் முடித்த பொழுது அவங்க அவிசுவாசியாக இருந்திருப்பார்கள். திருமணத்துக்கு அப்புறமா யாராவது ஒருவர் அதில் ரட்சிக்கப்பட்டு அவங்க தேவனுடைய பிள்ளையாக மாறி இருப்பாங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது என்று வேதவசனம் சொல்லுகிறது. புரியுங்களா? அப்படி என்றால் இந்த வேதவசனத்தின்படி கணவன் விசுவாசியாக இருப்பான், மனைவி அவிசுவாசியாக அவிசுவாசி இருப்பதனாலே எப்படி குடும்ப வாழ்க்கையை நடத்துவது? அப்போ அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு இருக்கக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்றதுனால மனைவியை நம்ம தள்ளி விடுவதா, டைவர்ஸ் பண்ணி விடுவதா? கூடாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 12 முதல் 13 சொல்றாரு, டோன்ட் இனிஷியேட் டைவர்ஸ். புரியுங்களா? அதாவது விவாகரத்து பண்ணி விடாதீங்க. ஏனென்றால் நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே நீங்க தேவனை ஏற்றிருக்கீங்க, ஒருத்தர் ஏற்றிருக்கீங்க, இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ள. அதற்காக மனைவி கணவன் மனைவி அவிசுவாசியாக இருக்கார், மனைவி தள்ளிவிடக்கூடாது. மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா கணவன் அவிசுவாசியாக இருந்தால் கணவனை என்ன செஞ்சு விடக்கூடாது, டைவர்ஸ் பண்ணிவிடக் கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். அதனாலே அபிசுவாசிக்கு விசுவாசிக்கு பங்கு என்பதில் இதில் நம்ம அந்த வேதவசனம் மட்டும் பிடிக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு அப்புறமாகவும் ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். அந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 15 என்னன்னாக்கா, நீங்கள் சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? என்னன்னாக்கா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, அந்த கணவனோடு கூட, அந்த விசுவாசியாக கணவன் அவிசுவாசியோட மனைவியோடு கூட வாழ்கின்ற பொழுது நீங்கள் சமாதான குலைச்சலில் வாழக்கூடாது. சமாதானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இருப்பதனாலே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் சமாதானம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனாலே அந்த அவிசுவாசியோடு கூட நீங்கள் என்ன செய்யணும், ஆனால் சேர்ந்து வாழ வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை. அவிசுவாசியாக இருக்கக்கூடிய இருளில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற நீங்கள் தான் தேவனுடைய அந்த குணாதிசயங்களை காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களை காண்பித்து மற்றவர்களை அவங்க வெறுக்காதபடி உங்கள் குடும்பத்துடைய சமாதானம், நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்வதற்காக நீங்கள் என்ன செய்யணும், அவர்களோடு அன்போடு நடந்து சமாதானத்தோடு வாழ்வதற்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறதுனாலே நீங்கள் தான் அங்கே வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னாக்கா, இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளக்கூடாது. அதாவது பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் விசுவாசி இருக்கிற கணவன் அவிசுவாசியாக மனைவியோடு வாழலாம். ஆனால் அந்த அவிசுவாசியாக இருக்கக்கூடியவங்க உங்களோடு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, பிரிஞ்சு போறன்ட்டு விருப்பப்பட்டால் விட்டுருங்க. புரியுங்க? ஆனால் தெய்வீக சமாதானம் மிக முக்கியம். உங்களுக்கு சமாதானம் முக்கியம், தேவனுடைய பிள்ளை என்பது முக்கியம், ரட்சிப்பு என்பது முக்கியம், இயேசுடைய பிள்ளை என்பது முக்கியம். அதுக்காண்டி அவங்க பின்மாறி போயிட்டாங்களோ நீங்கள் போய்விடக்கூடாது. ஏன்னா நமக்கு முக்கியம் இந்த பூமியில் பாதசாரியாக இப்போ வாழ்கிறோம், அப்புறம் பரலோகத்தில் நம்ம காணப்படணும் தேவனுடைய பிள்ளையாக. அதனாலே உங்களுடைய துணை பிரிஞ்சு போகிறதா இருந்தால் பிரிஞ்சு போகட்டும். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுனாக்கா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பதனாலே, இருளின் பிள்ளையாக இருப்பதனாலே உங்களுடைய துணைக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். 2வது, உங்கள் துணையை நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதனால்தான் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும், சாக்ரிஃபைஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு ஆண்டவர் பாருங்க, எதுக்கோ தலையின மந்திரம் போடுறீங்க. ஏன்னா கணவன் மனைவி இணைந்து இருக்கின்ற பொழுது தலையின மந்திரம் போட வேண்டியதானே. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா மாறு, என்னோட சபைக்கு வான்று சொல்ல வேண்டியதானே. அப்பெல்லாம் எதை பற்றி ரட்சிப்பை கொடுத்து நினைக்கிறது கிடையாது. கணவனை எப்படி கைக்குள் போடுவது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மனைவி எப்படியாக
அன்பாக நடத்தி உன்னுடைய விருப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று கணவன் தெரிந்திருக்க வேண்டும். அதனாலே உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துங்க, உங்களுடைய ஏற்ற துணையோடு கூட. புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக என்னன்னாக்கா பி எ விட்னஸ், அவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அவிசுவாசியாக இருக்கிற நீங்கள் மனைவியோட அன்பு ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொட்டுனீங்கனாக்க அவங்க பார்ப்பாங்க, என்னடா கணவர் முன்னால் முன்கோபியாக இருந்தார், அன்பை செலுத்துகிறாரு. அப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளை பைபிள் தூக்குறாரு, ஜெபிக்கிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு அப்படின்னு அவங்க உங்கள் சாட்சியை பார்த்து அவங்களும் குடும்பத்தில் நம்ம குடும்ப சமாதானம் முக்கியம், ஏன்னா கணவனுடைய விருப்பம் முக்கியம்னு சொல்லிட்டு மனைவி ரட்சிக்கப்படுவாங்க. மனைவியை பார்த்து மனைவனுடைய விட்னஸ், மனைவி நல்லாக இன்னும் என்ன ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்படி அதிகமாக கணவனை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். ஏன்னா ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொட்டுங்களேன், கணவர் சீக்கிரமாக ரட்சிப்புக்குள்ளே வந்து விடுவார். அதனால ஒரு குடும்பத்திலே விசுவாசியாக இருக்கிற கணவன் அவிசுவாசிய மனைவியை எப்படியாக ஆண்டவருக்குள்ளே நடத்துவது என்பதை குறித்து பவுல் தெளிவாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12 முதல் 15 நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படலாம், ஜெபிங்கள், ப்ரே ஃபார் யுவர் ஸ்பவுஸ். அவங்களுடைய மனைவிக்காக கணவனுக்காக நீங்கள் ஜெபிங்க. இரண்டாவதாக அவர்களுக்கு மாடல் கிறிஸ்டியன் வேல்யூ, உங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய குணாதிசயங்களை அவங்களுக்கு எடுத்து காண்பீங்க. ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொட்டுங்க. புரியுங்களா? ஏன்னா பிள்ளைகள் இடத்துல கணவன் இடத்துல கொட்டுங்க. அடுத்ததாக அவர்களை ரெஸ்பெக்ட் அண்ட் லவ், அவங்கள கனப்படுத்துங்க. முன்பு இருந்ததை காட்டில் அதிகமாக அன்பு செலுத்தி கனப்படுத்தி ருசியாக சாப்பாடு வாங்கி கொடுத்து நேசித்து என்ன தடவி கொடுத்து எல்லாம் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் செலுத்தி பாருங்க. அவங்களும் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மேலே இதற்கு சப்போர்ட் வேணும்னாக்கா, ப்ரேயர் சப்போர்ட், ஆலோசனை வேணும்னா சபை போதகரை நாடுங்க. ஏன்னா போதகர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சபையில் உள்ள லீடர்களை நாடுங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத மனைவியை எப்படி ஆதாயம் செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படாத மனைவி எப்படியாக ரட்சிக்கப்பட்ட கணவனை எப்படியாக ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்படாத கணவனை எப்படியாக ஆத்துமாதம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். இதை கேட்டவர்கள் குடும்பத்தில் அபியாசப்படுத்துங்க. நீங்கள் கோபப்படாதீங்க, அன்பை காண்பீங்க. நிச்சயமாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி முழு குடும்பமும் பரலோக குடும்பத்தில் அவங்க குடும்பமே பரலோகத்தில் வாசிப்பது போல இருக்கும். முழு குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நீங்களும் சொல்வீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இந்த பூமியில சாட்சியாக வைப்பார். ஆமீன்.